உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு ஆக்சுவலா ஒரு மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஒரு மேக்னெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு ஆட்டம்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ ஒரு ஆட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆனா அதுக்குள்ள இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகும். ஓகேங்களா? சோ இது எப்படி நம்மளுக்கு நல்லா தெரியும்னா, ஒரு காப்பர் ஒயர்ல நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது கூட அந்த காப்பர் ஒயர் மேக்னெட்டா மாறும். இதுக்கு காரணம் அந்த காப்பர் உள்ள ஓடிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ ஒரு ஆட்டமுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு சின்ன மேக்னெட் தான். ஏன்னா அந்த ஆட்டம்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆட்டம்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே மேக்னெட்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா எல்லாமே ஆட்டமா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டோட பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வருது. ஒரு மேக்னெட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சைடு ஃபுல்லா நார்த் போல் ஃபேசிங்கா இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லா சவுத் போல் ஃபேசிங்கா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு ஆட்டமே நீங்க பார்க்கும்போது இயற்கையா ஒரு மெட்டீரியல்ல அது பக்கத்துல நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் மிக்ஸ்டா இருக்கும். சோ அதனால ஒரு ஆட்டமுடைய நார்த் போல் இன்னொரு ஆட்டமுடைய சவுத் போலால கேன்சல் அவுட் ஆயிடும். சோ அதனால வந்து இயற்கையா ஒரு மேக்னெட் உருவாது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா இந்த சமயத்தில் நம்ம வெளியே இருந்து ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட் எடுத்துட்டு வந்து இந்த சாதா மெட்டீரியல் மேல அப்ளை பண்ணோம்னா இந்த வெளியே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட்னால அந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்க எல்லா ஆட்டமும் நார்த் போல் சவுத் போல் கரெக்டா அலைன் ஆயிட்டு அதுவுமே மேக்னெட்டா மாறிடும். சோ இது மாதிரி தான் நம்ம ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ் ரெடி பண்றோம். சோ இது போல நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.